இடத்திற்கு தகுந்தாமல் சிறப்பாக அனுப்பி எதிர்பார்த்து வணங்கியதற்கு ஒரு வாழ்த்துக்கள் இல்லாதே. நேற்று எதுவும் நிகழ்ச்சி நடந்தா? நேற்று நிகழ்ச்சி நடக்கல. நல்லா தூங்குறாங்களே, அருமையா. நம்ம பாடுறதுக்கு அவங்களுக்கு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும். வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு இந்த சத்தத்துக்கு அவங்களுக்கு தூக்கம் நல்லா வருது. இருந்து வரும்போதே பாருங்க, படுதா திருப்பெல்லாம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தூங்குறது தூங்கத்தையும் போறான் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வந்துட்டாங்க. கோயில் வாசல்ல வேணாச்சும் போய் முன்னாடி தூங்குவோம். நீங்க தூங்குறதே எனக்கு நல்லது. அதான் உண்மையாவே தூங்குறதே நல்லது. யாராரும் அடிச்சு உள்ள வரணுமோ அதுக்கு தகுந்த நீங்க அதை முடிச்சிருந்தீங்கன்னா சண்டை ஒரு தெரிஞ்சிருவேன். அதான் காரணம். நான் காரணம் தெரியாத அளவில் உங்களெல்லாம் தூக்க வச்சுட்டே நான் சண்டையை போடுவேன். முதல்ல வாழ்த்திக்கிறேன் வெள்ளியை. அதுக்கப்புறம் சண்டை போடுவோமா வேணாமான்னு பார்க்கலாம். பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே, ஒப்புடனே வாழ்கவே. பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே, வழிநாயகம் ஒப்புடனே வாழ்கவே. பக்குவம் தவறாத ஒப்புடனே வாழ்கவே, ஒப்புடனே வாழ்வே. பக்குவம் தவறாத ஒப்புடனே வாழ்கவே, ஒப்புடனே வாழ்கவே. காணிலே காணம்பாடி காண்பறி வேட்கமடி ஆளோலும் சோ ஆளாலும் சோ என்று ஆயுளோட்டிக் கொண்டிருக்கும். குறுகி கொட்டவனின் குளக்கொடியே நீ வாழ்க, குளம் வாழ்க, கொட்டம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில பொருட்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன். தாங்களிடத்திலே கேட்கலாமா? மெச்சுடுகள் வேங்கடவா வெண்பவரை பாதை சேரும் ஜென்மம் எடுக்கவா? மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாமா என்ற பிறந்தாமன் புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை திரைத்த குரல் என்றும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகை திரைத்த குரல் என்றும் அவைய விடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கு 1.25 அடியிலே 7 சிறலை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆவதும் புறத்திலே, அணிவதும் புறத்திலே, போவதும் புறத்திலே, புகுவதும் புறத்திலே, தேவரும் புறத்திலே, திசைகளும் புறத்திலே, யாவரும் புறத்திலே, யானவ பரத்துகளே. நான் பரம் அப்படின்னா உலகம் என்ற அர்த்தம், பரன் அப்படின்னா சிவன் என்ற அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படியெல்லாம் உங்களை வாழ்த்து இருக்க வேண்டும். ஆனா தாங்களும் 10 அவதார கதாநாயகன் பரந்தாமனை புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமையா சொன்னீங்க. மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் என்று. திருக்குறளுக்கு வெளியேற்றுவதற்கு அவையும் இடைக்காலம் பாடுகிறார்கள். திருக்குறளை எழுதியவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர். திருக்குறளை எழுதினார்.
அரங்கேற்றம் செய்வதற்கு எங்கே எடுத்து செல்கிறார்? மதுரை எம்பதிக்கு எடுத்து செல்கிறார். எங்கே? பாண்டிய நாட்டிற்கு. பாண்டிய நாட்டுக்கு மதுரை எம்பதிக்கு எடுத்து சென்ற திருக்குறளை அவரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடியுதா? முடியலைல. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார். ஒரு நூலை எழுதியவரே அரங்கேற்றம் பண்ண முடியவில்லை, திருப்பி அனுப்பப்படுகிறார். அப்படிப்பட்ட திருக்குறளை அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யார் தெரியுமா? அவ்வை பிராட்டி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவருடைய உயர்வுக்கு ஒருவர் காரணம் என்பதை ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது காலம் வரை இதெல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையுமே ஒரு உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்பதை அழகாக எடுத்து சொல்கிறது. யாரு யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரோடு சேராவிட்டா சிறப்பில்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக சொன்னதை இன்று நாம் பல மேடைகளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், மாடியில்லான் வாழ்வும் மதியில்லான் வாடிபோம், நல்ல நாடில்லா நடத்தும் செங்கோன்மையும் கூடு குருவில்லா வித்தையும் குணமில்லா பெண்டும் விருந்துல்லா வேண்டும் இல்லைன்னா இதெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்காது என்பதை முன்னோர்கள் சொன்னதே பார்க்கும்போது சுந்தர புலவரில்லா தோற்றவை சுந்தரில் வாழ்வு தந்திகள் இல்லா வீணை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. தாங்களிடத்தில் ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதி என்ன தெரியுமா? வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ நாங்கள் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதியா இருக்கப்போ நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். அதான் வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசணும், அதை நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை கூறுவதற்காக. நான் பேசணும், நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை நான் கூறுவதற்காக. அதுதான் வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசுறீங்க, பேசுனேன், பேசிட்டே இருக்கீங்க. நான் என்ன தூக்க பேசுறேனா? பேசல, பேச மாட்டேன். நான் மட்டும் இல்ல, எந்த அறிவாளியும் குறுகிய பேச மாட்டேன். எந்த அறிவாளிகளும் அப்ப நாங்க யாரு? ஏன்னா அடி முட்டா. இங்க வர தேவையில்லாம பேசுற வேலை வச்சது என்ன அடி முட்டான்னு பேசுறீங்க? புரியுதா? ஆள பாருங்க, கேட்டுக்கப்பா. ஒரு வள்ளி இதுவரையிலாம் ஒரு வார்த்தை வள்ளியை தவறா வார்த்தை பேசினா, வாங்க போங்கிற வார்த்தையை மறு வார்த்தை நான் பேசுறேன்னா பேசல. வாங்க வள்ளி நாயகம் போங்க வள்ளி நாயகம். உங்களிடத்தில் ஒரு சிறு விண்ணப்பம், இதுதான் மரியாதை. ஏன் உங்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்தா, திருச்சபையிலே உட்கார்ந்து நாடகம் பார்ப்பவர்களுக்கு தூங்குவவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை சங்கடப்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்கு உங்களை வாங்க போங்கன்னு சொன்னேன். அது மட்டுமல்லாது தாங்கள் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் தலைவி வள்ளி என்ற கதாபாத்திரம். அதற்கு முக்கியத்துவத்தை உங்களை வாங்க போங்கன்னு பேசுறேன். அதை விடுத்து நீங்க என்ன இந்த அம்மா சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? அதுக்கெல்லாம் ஒன்னும் அர்த்தம் இல்லை, சும்மா கையை காட்டிப்பா. இப்படி காட்டினா அதுக்கு அர்த்தம் இல்லையா? சின்ன பிள்ளை தானே, சும்மா கையை காட்டு. சின்ன பிள்ளைனா எப்படி வேணா கையை காட்டலாமா? யதார்த்தமா கையை தூக்கி இருக்கும். இந்த இருங்க, அதுக்கு இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா ஒரு சொடக்கு போட்டு ஒரு நாளை பார்த்து கையை காட்டினா சும்மா கட்டிடுவாங்களா? ஒரு பேருந்து வந்தா அப்படி கையை வச்சா நிப்பாட்டுக்குன்னு அர்த்தம். இப்படி போட்டு சொன்னா அர்த்தம் இல்லையா? இதுக்கு போய் நீங்க எவ்வளவு கோவப்படலாமா? கதையை நடத்துங்க, விடுக்காது. அப்படின்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆமா சார் விட்டுட்டு நான் கதை நடத்தினேன், நீங்க அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி அவசியமே இல்லைங்க. அப்படி ஒரு நாடகம் நடத்த வேண்டியதில்லை. ஒரு சொடக்கு போட்டு ஒரு வள்ளி இப்படி காட்டுது, அது போய் என்ன கேட்டா நீ கதையை நடத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த இடத்துல ஒரு தகப்பை மாதிரி, அது ஒரு உங்களுக்கு குழந்தை மாதிரி. அதுக்கு இப்படி என்ன அர்த்தம்? சிறுவனா ஏத்துக்கிறதா? சின்ன பிள்ளை தானே, விளையாட்டு தரமா ஏதோ சொல்லிடுச்சு. அப்படின்னா நீங்களே கதை நடத்துக்கப்பா. வாங்க வாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? சொடக்கு போட்டு அப்படி கையாடுது என்ன? அதுக்கு மட்டும்தான் விளையாட்டம், அவருக்கு தெரியும். என்ன உங்களை எப்படி சொன்னாங்க? அப்படி சொன்னாங்களா? ஆமா, அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க மண்டைய ரெண்டா பொழந்து விடுவாங்க. உங்களை விட்டு இல்லைன்னு பண்ணுவாங்க. இன்னொரு அர்த்தம் இருக்கு. தொலைச்சு விடுவாங்கிறாங்க. கொன்றுவாங்கிறாங்க. நான் அதுதான் சொன்னேன், இதெல்லாம் சொல்ல வேணாம்ல. மரியாதை மைக்க வைப்பு. பெரிய மனுஷன் வேலை பார்த்துற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு நீங்க தானே கேட்டு வாங்கிக்கிறீங்க. நீ தண்ணியை கூட தம்பி, உன்னை அன்னைங்கிற வார்த்தை வருவது வாடா போட பேச வச்சாரு. என் பிள்ளை பச்சை பிள்ளை எப்படி போய் உட்காந்துருக்கு? ஒரு விளக்கம் தெரியலனா என்ற கேளு, நான் பதில சொல்றேன். அது போய் கேட்கிற நீ விரல நாட்டி தொலைச்சு சொல்றேன். நாங்க கண்ணில் பிறப்போம்,
கட்டு உள்ள உரப்போம், தொப்புள்ள உரப்போம், நெட்டியில உரப்போம். நீ எப்படியா அடியிலே முட்டி பிறப்பவர்கள், அடி முட்டாள். இதுக்கு கூட விளக்கம் இல்லை, வெக்கம் இல்லாம நீ வள்ளி வேஷம் போட்டு இங்க பாருங்க நொங்க பாருங்க அடி தொலைச்சு விடுவேன் நான். சரியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது, புரிஞ்சுக்க. நீ அங்கோட நீ ஒரு அனாதை கழுதை. தேவையில்லாம பேசுற வேலை வச்சா சரியா? முன்னாடி என்ன அடி முட்டாளுக்குறீங்க, இப்ப என்ன அனாதை கழுதுங்கிறீங்க? எனக்கு என்ன அம்மா அப்பா இல்லாம அங்க இருந்து நான் இங்க வந்திருக்கேனா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, சொந்த பதங்கள யாருமே கிடையாதா? அனாதை கழுதுங்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுட்டீங்க, தொலைச்சு புரியுதா? ஒரு பொம்பளை பிள்ளை போடுற கோபம் பார்த்தேன், சுத்தி எழுதி இருக்காப்பா, பார்க்கல எல்லா பக்கம் பார்க்கறேன். ஏப்பா இவ்வளவு கோபப்பட்டு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்குது, நீங்க ரகசியம் பேசுறீங்க, தேவையில்லாம பேசுங்க, தொலைச்சு விடுவேன் அப்படி இப்படி எவ்வளவு கோபப்படுது. ஒரு வண்டி நாக மேடையில் ஒரு நார்மலை பேசுற ஒரு தன்மை இருக்கு, ஒரு தரம் இருக்கு, அதை முதல்ல சொல்லி கொடுங்க. என்னப்பா சின்ன பிள்ளை இருந்தாலும் போட்டிருக்க வேஷம் வள்ளி வேஷம். அதுக்கு இவ்வளவு கோவம் வேணாம், அப்படி சொல்லாதீங்கன்னு சாமி. அப்ப நம்ம கல்யாணம் வந்திருக்கேனா நானு? சாமி அனாதை கழுதை வாய்க்கு வந்தா பேச்சு பேசுவாங்களா? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்புறம் அனாதை கழுதை நீ வம்பளுக்குறதா பேசுற, ஏன் இருக்கீங்க நீங்க? நீ வம்பளுக்குறதா பேசுற மாதிரி இல்ல நீ சண்டை ஒண்ணுமே பேசுற, நான் சமாதானம் பேசுறேன். இவ்வளவு கோவம் உங்களுக்கு வர இனிமே சொல்ல கூடாது, அவங்களுக்கு முதல்ல புத்தி சொல்லுங்க. நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இருங்கம்மா, இந்த இடத்துல யார் பெரிய மனுஷன்? அவர்தான். நீங்க சின்ன பிள்ளை தானே, பெரிய சொன்னா விட்டு கொடுத்து போனான்னு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அந்த அனாதை கழுதை பாரா, உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில அடிச்சு உங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு நீ புத்தி சொல்லுறீடா, என்னை அடிச்சு எப்படா தூக்கி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறீடா. இல்ல கோவப்படுறாரு, கண்டிக்கிறேன். நான் கண்டிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, நீ வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி விடுக்கிறீ, பேசாம இரு. தமிழ் அகராதி படிச்சிருக்கீங்களா? கழுதுன்னு அந்த கழுகு என்றால் அழகு, தை என்றா பெண், உன்னை அழகான பெண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? நம்பணும்பா. அதுல என்ன சந்தேகப்படுறீங்க? அதுல என்ன சந்தேகப்படுறீங்க? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா? யார் உங்க அப்பா? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணம் பார்த்தவரா? வளர்ப்பு தந்தைங்க. வளர்த்தவளை நான் கேட்கல, வேற இந்த உடனே கொடுங்க. என்ன நடப்புற? ஆடு மாடு நாய் முயல் எலி பூனை எல்லா ஜீவனையும் ஜீவராசியும் குடியிருக்காரு அவர். பாம்பு மட்டும் தான் வளர்க்கல, அப்படியே வளர்த்தாலும் வளர்த்துருவாரு. வளர்த்தப்பா கேட்கல, வேற உன்னை பெக்க காரணமா இருந்த அப்பா யாரு தெரியாது. கேட்டுங்க ஆத்தா, என்ன பார்த்தா தாய்மார்கள் சகோதரியில உட்காந்துருக்கீங்களே, கேளுங்க. ஒரு வள்ளியை பார்க்க ஒரு நார்ல பதில் சொல்ற விதத்தை கேளுங்களே. உங்க அப்பா யாருன்னு நினைக்கிறேன்? இந்தா இங்க இருக்க தெரியாது பாருங்க. என்ன கேளுங்கப்பா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நார்மத்தில் நின்று பேசுற தமிழ் பார்த்தா தெரியாது, கேட்டுக்கங்க. பெத்த அப்ப யாருன்னே தெரியலையே. கைய நொறுக்கிய உடனே முதல்ல கைய நீட்ட வேலை நிப்பாட்டிக்க. என்னை யார் கை நீட்டி நீன்னு சொன்னதில்லை. ஏய் கொட்டிய நொறுக்கி முதல்ல மரியாதை வை. பெத்த அப்ப பேர் தெரியல, அப்ப பேர் தெரியல, அண்ணாவ அவர் மட்டும் தான் நீட்டி பேசுறாங்க. உங்க அம்மா ஏய் நீ வேலைய பாறா. நங்கை மோகினி. நங்கை மோகினி. உன்னை பெத்தவங்களா? வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய். நான் வளர்த்தம்மா கேக்கல, உன்னை பெத்த அம்மா யாரு தெரியாது. காலையில தட்டுமம்பட்டி எடுத்துட்டு வச்சுக்க அந்த அம்மா, காலையில வெட்ட ஆரம்பிச்சுட்டு இப்பதாங்க முடிச்சுட்டுடா தெரியாது. இந்த ஆளுக்கு வேற வேற இல்ல, அது சொல்ற விதங்களை பாருங்க தெரியாது. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. ஏமா நீ என்ன வச்சுக்க, நேரம் நினைச்சியா, உன்கிட்ட நின்று பேசுற நாரம் நினைச்சியா, இல்ல என்ன நினைச்சிருக்கீ தெரியாது. பாருங்க அது தெரியாது, பாருங்க நின்று தெரியாது அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஸ்டைல பாருங்க. முதல்ல அவ என்ன நினைக்கிறானா, இவரெல்லாம் ஒரு ஆளு, இவர் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரு, இவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தலையெழுத்தா இதெல்லாம். நீ மைக்க மட்டும் கீழே நாரதர்னு சொல்றாங்க. கொஞ்சம் நீ அதை விட சூட கிளப்பி இருக்க கூடாது. இல்ல மேலவத்துல இருந்து வந்துட்டு இருக்காரு நாரதர்னு சொன்னா, இவரு பச்சைப்புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு.
நான் பச்சை பிள்ளை மாதிரி பேசுறேன். டேய் தம்பி, அந்த அம்மா பச்சை பிள்ளை மாதிரி பேசுதா, நான் பேசுறேன். பெத்த அப்பா பிறந்தல, அம்மா பிறந்த அனாத கதை பேச மாட்டேன். குற்றவாளி நீ, அப்பா அம்மா பேர் தெரியாத குற்றவாளி நீ. உங்க அப்பா யாரு? உன்னை குடிக்குள்ள கொண்டு போட்டவன் யாரு? உன்னை தூக்கி வளர்த்தவன் யாரு? உன்னை எப்படி நிப்பாட்டி வச்சிருக்க அனைத்தும் யாம் அறிவோம். அப்பா அம்மா தெரியல, யாரு தெரியல, எவ்வளவு தெரியல, தெரியாது. சொல்ல என்ன பேச்சு பேசுற நீ? ஒரு வள்ளி, ஒரு நாவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கணுமோ அந்த அளவுக்கு நீ பேசுகிறீங்க. நீ பொறுமையா இருந்துக்கிறீங்க. மக்களுக்கும் எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து, மகளிருக்கு மதிப்பு கொடுத்து பொறுமையா இருந்துக்கிறீங்க. என் பொறுமையை சோதிக்கும் விதத்தில் நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பியா? அதை விட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பியா? இந்த யுகம்ல 4 யுகத்துல யாராவது பேசுறாங்களோ அத்தனை வரை கொண்டு விடுவேன். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லப்படி 4 யுகங்கள் இருக்கு. கிரேதாகத்தில் நடந்த கதை அரிச்சந்திரனுடைய கதை, திரேதாவிலே ராமாயணம், துவாபராவிலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டுக்கங்க. இந்த கந்தன் பெருமையை பேச வந்தேன் ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டு வச்சிருக்கேன் நானு. ஏன் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்களா? கந்தன் பெருமையை பேச வந்தேன், முருகன் பெருமைன்னு சொல்றேன். இல்லைன்னா என்ன பண்ணீங்களா? யார் சாமி அது? இல்லைன்னா என்ன பண்ணீங்களா? யார் சாமி? பாருங்க ஒரு சவுடால என்னென்ன அப்படி பேசுறது, அப்படி சொன்னா அப்படி என்ன நம்ம நினைக்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறது? நம்ம உங்களை மதிக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் என்ன நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற தயவு செய்து கொஞ்ச நேரம் நம்மளே நம்ம அதை கொடுக்க கூடாது. சரி, கலியுகத்துக்கு முதல் ஒன்றைவா துவாபரயுகம். என்ன கதை நடந்தது? பாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்களே. ஆமா, 5 பேருக்கும் அப்பா யார்? பாண்டு மன்னன். உண்மையாவே? அப்புறம் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? கேட்டா பதில் சொல்லு. பாண்டு மன்னன் உண்மையாவே நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் நானே. இருமா, 5 பேருக்கு அப்பா பாண்டு மன்னன் தானே? ஆமா, பேச்சுக்கு மாத்தல இல்ல, உண்மையை தானே சொல்றேன். அப்புறம் நீங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் பாண்டு மன்னன் உண்மையாவே நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் நானே. நீ படிச்சிருக்க, உண்மைன்னு சொல்ற. என்ன வாய்க்குள்ள பேச்சு பேசிக்கலாம் நீங்க? இருமா, ஏமா அந்த மாதிரி பாண்டு மன்னன் தான் அப்புறம் உண்மையாவே அப்புறம் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் நானே. ஏன்னா நான் பொய்யா சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப உண்மையை சொல்லி காமிச்சு கொடுக்குற மாதிரி என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? ஏன் கேளுங்க. அப்பா பாண்டு மன்னன் தான் உண்மையான என்ன அர்த்தம்? அப்புறம் நான் பொய் சொல்ற மாதிரி காமிச்சு கொடுக்கறோம்மா. அவ உண்மையான கேட்டே உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு காமிச்சு மக்கள்கிட்ட காமிச்சு விடுவாங்க. அப்புறம் உண்மையை தான் சொல்றேன், பொய்யா சொல்றேன் நானே. மேடையில பேசுறீங்க, பொறுமையா பேசுங்க. அட உண்மையா சொல்றேன். சரி, உண்மையா தான் சொல்றீங்க, அதை பொறுமையா சொல்லுங்க. இவ்வளவு கோவம் வேணாம், சரியா? வளர்ந்து வர்ற பிள்ளை, சின்ன பிள்ளை, என்ன நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு முன்னாடி நிற்கிறது யாரு? நாரதர். அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுங்க. மேடையில் இவ்வளவு கோவமே வரக்கூடாது. உங்களுக்கு வர்ற கோவத்தை பார்த்தா நாரதரை பிடிச்சி தரையில அனுப்பி இவ்வளவு இருக்கேன். நாரதர் காலை பிடிச்சி. நான் என்ன கேட்கிறேன், அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்கிறீரா இல்லையா? நீ கொலை செய்யறது எப்படின்னு தூண்டி விடுகிறீரா? கண்டிக்கிறேன். கண்டிப்பா வேணாம். இந்த ஆணி இருக்கேன், இந்த ஆணி எப்படின்னு வேணாம் 60 நாளைக்கு ஓடணும். 30 நாள்ல முடியுது ஆடி. 60 நாள் ஓடுச்சு, 60 நாள் ஆடுவான். ஆடிக்கு மேல ஓடா ஆடி போயிடும். நம்ம நான் பேசுற நீ பொய்யால் கேக்குற நீ. பாண்டவனுக்கு அப்பா பாண்டு பண்ணா ஆமான்னு சொல்லிட்டு விடு. இப்ப தர்மம் இருக்கல, தர்மே பாண்டு மன்னருக்கு பிறந்தார். நான் எது ஓயாம கேட்டேன்? ஓயாமே அப்பா இப்ப நான் இப்ப கேட்கல, பதில் சொல்லு. தர்மே பாண்டு மன்னருக்கு பிறந்தாரா? பிறக்கல இல்ல, வேற யாருக்கு பிறந்தேன்? யமதர்மனுக்கு பிறந்தார். கேட்டுக்கங்கப்பா, அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறந்தான். முதல்ல சொல்லிக்கல, கையெழுத்தியா முதல்ல சொல்லிக்கல. மூக்க அறுத்து கொண்டு முச்சத்துல மட்டும் வந்துருவேன். ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நேரா அது நாடோடு. தர்மனுக்கு அடுத்து பிறந்தேன் பீமன். பீமன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. கேட்டுக்கங்கப்பா, அப்ப நான் சும்மாவா கேக்குறேன்? பீமன் பாண்டு மன்னனுக்கு பிறகு வேற யார் பிறந்தேன்? வாயு தேவனுக்கு பிறந்தார். பாத்தீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறகு.
கண்ணை நோண்டி காக்காக்கு கொண்டு போய் போட்டு வந்துருவேன். காக்கா காலையில வர உன் கண்ணை தேடி எடுத்துக்க. இப்பவே தேடுற நீ அவனுக்கு பின்னா வந்து அர்ஜுனை பாட்டு படக்கு பண்ண வேற தேவேந்திரனுக்கு பிறந்தார். அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறகு சும்மா 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 தேவை 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 பத்தி ஞாபகம் என்ன பேசுறீங்க? நாக்காளம் பூச்சியும் புள்ள பூச்சியும் எட்டுக்காடு பூச்சியும் சுத்தரும்பையும் கொசுவையும் பூராணியும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச உங்ககிட்ட புராணம் பேசி இத்தியாசம் பேசி இலக்கியம் பேசி நான் ஆமா சாமி இந்தியில கூப்பிடுறாரு. தொந்திய கலட்டி விடுங்க பேசாம இருக்க. இடுப்புல வைக்கிற லெஃப்ட் லெஃப்ட் பொட்டச்ச கட்டி பேசாம இருக்கு. அதுக்கப்புறமா தான் நகுலன் சகாதேவன் அவங்க பாண்டு மண்ணுக்கு வந்தாங்க. வேற அஸ்வினி தேவேந்திரனுக்கு பிறந்தார்கள். கேட்டீங்களா? அவங்க கூட அவன் அப்படிக்கு பிறகு இதுல பாரு வேற அந்த போயிருது. நீங்க போயில நான் போவாங்க. நீங்க போற அப்புறம் இது யாரு கட்ட கட்டை யாருக்கும் தான் கேப்பா. யாரு மண்டை உடைஞ்சா நீ செய்து போக கூடாது. நல்ல எண்ணங்கய்யா போ. பெண்களுக்கு மக்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டா ஒரு நாரதரை மதிக்கலையா? இப்படி போடுறது இப்படி போடுறது கொட்டையில வைக்கிறது இப்படிங்கிறது உசுங்கிறது அசுங்கிறது. வீட்டுல வேலை பார்த்தவன அடிச்சவங்க அப்படித்தான் திப்பர் பண்ணுவாங்க. மகளை புரிஞ்சதா? இந்த யுவத்துக்கு முதல் வேண்டாம் நல்லா போய்த்தானே புட்டாஞ்சி டீச்சர் வெட்டிட்டு வந்த ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டேன். ஒன்னே இல்ல நாடக மேடையில ரகசியம் பேசக்க 2 பேரையும் கூட்டியா இருந்தாங்க. ஏன் சத்தமா பேச? என்ன சத்தமா பேசுற? இன்னைக்கு சத்தமா பேசுற. இன்னைக்கு சத்தமா பேசுற. விரட்டாதையா? ஏங்க நீங்க எல்லாம் என்ன இந்த பேச்சு பேச நீங்க உட்காந்து வேடி ஆகுறியா? ஒரு பொம்பளை பிள்ளை இப்ப சத்தமா பேசாதல பதக்கி வச்ச கதையத்தை பேசியிருக்கேன். நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் தருமன் பீமன் எல்லா கதையும் நான் கேட்டிருக்கேன். இந்த அம்மாவுக்கு தெரியல. பதில் சொல்லுங்க. சாமி தெரியாத நீங்க கேட்டதானே சொல்லிட்டு தானே. சரி தெரியாத கதை கேட்கிறேன். அண்ணனுக்கு தெரியாத தர்மே எந்த வருஷம் பிறந்தேன் ஐயா கிட்ட கேட்கிறேன். எந்த வருஷம்? நல்ல வேளை நம்ம தப்பிச்சோமோ. இல்ல இது தெரியாத கதை. அதாவது தர்மன் பீமா பத்தி பேசிட்டான். தர்மே எந்த வருஷம் பிறந்தேன்? அப்படியா? எங்க தர்மே எந்த வருஷம் பிறந்தேன்? பிரம்மாதி வருஷம் பிறந்தார். என்னது? பிரம்மாதி வருஷம். எந்த மாதம்? எந்த மாதம்? சித்திரை மாதம். கிடையாது. தர்மன் பிறந்தது எந்த வருஷம்? தர்மன் பிறந்ததா? பிரஜாபதி வருடம். அது எங்க பா என்னையவே மிரட்டுதாதம்மா. நான் பிரபாதி வச்சோன்னா ஆமான்னு சொல்லிடுறேன். நீங்க சரியா இருக்கீங்களா? நான் அதிகமா இல்ல இல்ல நீங்க பதில் சொல்லணும்னா ஆமா அப்படி தெரியாத கதைகளும் இதுதான். பிரஜாபதி வருஷம் தான் தர்மன் பிறக்கியா? ஆமா. எந்த மாதம்? ஐப்பசி மாதம். என்னம்மா சொல்ற? சரி எந்த துறையில பிறந்த? வளர்பிறை 5ஆம் நாள். சாமி எந்த நட்சத்திரத்துல பிறந்த? கேட்ட நட்சத்திரம்.
எந்த லக்கணம்? தனுஷ் லக்கணத்தில் அபிஷித்தி முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு, அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 5 மாதம் 5 நாட்கள் இருக்கு. அநேகமா 15/8/3102 என்று பிறந்தவன் தான் தர்மன் தர்மன் தர்மன். போதுமா? முடியுமா? பேசுக கேளுங்க. என்னமா ஐயாட்ட கேக்குறீங்க இப்ப சொல்லிட்டா இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குதா? சந்தோஷமா வாழ்த்துக்கள். தெரியாத கதை, உண்மையாவே இது தெரியாத கதை. இன்னொரு தெரியாத கதை கேட்கிறேன். இந்த யுவத்துக்கு முதல் என்ன சொன்னீங்க நீங்க? துவாபரேகம். அவர் வாட்டுக்கு ஒரு வழியில போயிருப்பாரு. கலியுகத்துக்கு முதல் துவாபரேகம் தானே கேட்டது. நம்ம பேசிட்டு என்ன யுகம் பேசிட்டு இருந்தோம்? துவாபரேகம் மகாபாரதம் தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா. துவாபர யுகத்துக்கு முதல் எந்த யுகம்? திரேதாயுகம். அந்த யுகத்துல என்ன கதை நடந்துச்சு? ராமாயணம். ராமருக்கு அப்பா யார்? தயரதன். தயரனுக்கு எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள் இருக்காங்க. கேட்டுக்கங்க, மொத்தம் 60,003 மனைவி. அங்கீகாரம் பெற்ற மனைவிகள் 3 மனைவி. 3 மனைவி. பேர் சொல்லுங்க. கைகேயி, கோசலை, சுமத்ரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். 3 பெண்கள் இருக்காங்களா? ஆமா. 3 பெண்களுக்கு பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்கல. யார் யார் பேர் சொல்லுங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். இந்த 4 பேரும் தயரதற்கு பிறந்தாங்களா? பிறக்கலையில. கேட்டுக்கங்க, இந்த அம்மா எப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கலையோ அதே மாதிரி நான் கேட்கிற கேள்வி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்காத நகம் நெகை எதுலமா ஒட்டிக்கிட்டு இருக்குது? ஒட்டிக்கிட்டு இருக்குது கையில. இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். பேசுறதுக்கு ஆளு கிடைச்சிருப்பாரு. இந்த அப்படி 4 பேரும் பிறக்கலன்னா வேற எப்படி பிறந்தாங்க? வாயை புத்திக்க சொல்லி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லும்? பொத்துனா பொத்திட்டு எடுத்துறணுமா? பொத்துனா ஒட்டியா வச்சேன். அதாவது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் ஒட்டி எடுத்துக்கன்னு அர்த்தம். இது உடலாம விளக்கம் சொல்லி கொடுக்கணும். சும்மா பச்சை பிள்ளை நீனே. எப்படி பிறந்தாங்க? புத்திரயாமசி யாகம் பண்ணாங்க. அதுல இருந்து என்ன வந்தது? பாயாசம் வந்துச்சு. முதலிலே சாப்பிட்டு கோசலை சாப்பிட்டாங்க. பிறந்தவன். ராமன் பிறந்தார். 2ஆவது சாப்பிட்டது கைகேயி சாப்பிட்டாங்க. பிறந்தவன். பரதன் பிறந்தார். 3ஆவது சாப்பிட்டு வள்ளிச்சு சாப்பிட்டது. சுமத்ரை சாப்பிட்டாங்க. பிறந்தவர்கள். லக்ஷ்மணனும் சத்ருகனனும் பிறந்தார்கள். இப்ப நான் என்ன கேக்குறேன்? ராமன் மனைவி சீதை. அது எல்லாருக்கும் தெரியும். சீதை ராமன் மனைவி சீதை தானே. என்ன கேள்வி? லட்சுமணனுக்கு மனைவி இல்லையா? ஊர்மிளை. ஊர்மிளை. அடடா. பரதனுடைய மனைவி மாண்டவி. சத்ருகன் மனைவி சுருத கீர்த்தி. நம்ம கதையை பேசுறது பெருசு இல்ல, நாடகம் பார்க்கறது பார்க்க கூட வேணாப்பா. ஆனா மற்றவங்களை பார்க்கடாம காலத்துக்கு மேலத்துக்கு வச்சுட்டு போவாங்கப்பா. என்ன கஷ்டம். சரிப்பா சரி பாருங்க, கதையை நீங்க முடிஞ்சு காலையில எதிர்த்துக்கலாம். நீங்க பாருங்க. அப்ப ராமனுடைய மனைவி சீதை, லட்சுமணுடைய மனைவி லட்சுமணுடைய மனைவி ஊர்முடி, பரதனுடைய மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி. இது கதாபாத்திரம். மொட்டை கதை படிக்கிறது இதுதான் உண்மையா நீங்க படிச்சீங்கன்னு முழுமையா படிச்சாத்த. ராமன் மனைவி பேரு சீதைன்னு சொன்னேன். சீதைக்கு அப்பா யாரு? ஜனக மன்னன். ஜனக மன்னே சீதைய பெத்து வளர்த்தானா? வளர்ப்பு தந்தை. கேட்டுங்க, அங்கோட சீதைய ஜனகன் பெக்கலங்கிறத தான். இங்க பாருங்க. இல்ல கேட்கறது மட்டும் சொல்லு. கேட்கற மட்டும் தான் நீங்க அனாத கதையாத்தான் கேட்பீங்களா? அந்த பிள்ளை இந்த அம்மா அனாதையா இருந்தா கண்டெடுத்ததுக்கு காட்டி அனாதையாத்த கேட்பேன். எவ்வளவு சவுடால் பண்ணுச்சு. சரி, அங்கே ஜனக மன்னனுக்கு இப்ப சீதை பிறக்கல. அப்ப சீதையுடைய உண்மையான அப்பா யார்? ராவணேஸ்வரன். நல்லா கேட்டுங்கப்பா கதைய. ராவணேஸ்வரன் சீதைக்கு அப்பாவா? ஆமா. நீ என்ன அர்த்தத்துல நீ கதை படிக்கிற? ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து போன. ஆமா. அப்புறம் அப்படி அப்பாவாவே? ராவணேஸ்வரன் தாங்க சீதைக்குள்ளப்பா. எப்படிமா அப்பா? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையுடைய அப்பா ராவணேஸ்வரன் தானே. அப்ப சரி, சீதையை ராவணன் என்ன ஒண்ணு தூக்கிட்டு போனாரு. என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாருங்க. செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. நல்லா கேட்டுங்கப்பா. இந்த அம்மாவுக்கு நீங்க சாதகமா பேசுனீங்களே, என்னை கை நீட்டி செத்து போயிட்டாருன்னு என்னைய கேக்குது. ஒரு சாதம் பேசுறீங்க. ஒரு ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. ஒண்ணே முதல்ல சொல்லுங்க, ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. ராவணன் என்னை செத்து போயிட்டாரு. வள்ளிநாயகம் ஐயா செத்து போயிட்டாரு ஒரு தடவை சொன்னா அது ஒரு மாதிரி. பெண்கள் ஜாட பேசுற மாதிரியே நீங்களும் செத்து போயிட்டாரு. பெண்ணுதான் பெண்கள் பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. அதாவது வயசானவங்க பேசுறாங்க. அவங்க பிடிக்காதவங்க ஜாட பேசுவாங்க.
அது ஒரு நாரதரை பார்த்து செத்து போயிட்டாருன்னா அவருக்கு ஏறுமா இறப்பு நாரதருக்கு? ஓ எந்த புராணத்துல இருக்கு நாரதர் இறந்துட்டாரு சொல்லுங்க? நாரதருக்கு இறப்பே இல்ல, இறப்பு இல்லாத ஒரு முனிவர். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், எனக்கு எவ்வளவு பேர் நாடகம் பாக்குறோம், எவ்வளவு பேர் பாக்குறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் ஜாக மாட்டாரு தெரியுமா? இல்ல நாரதருக்கு இறப்பு இல்லைங்கிற அந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறேன். செத்து போயிட மாட்டேன். நான் பெருமா நான் கேக்குறேன். இப்ப மேல சொல்ல வேணாம், கீழே இறங்கி ஒவ்வொரு டோக்கனா கொடுத்துருவாங்க. எனக்கு முதல் டோக்கன், ரெண்டாவது டோக்கன் காலையில 10 மணிக்கு மண்ணெண்ண ஊத்துறாங்க, அரிசி ஒரு ஆளை போ வரிசையில டோக்கன் வாங்க. அடிக்கிற கேரட் 3 டோக்கன் கேக்குறாப்பா, அரிசி இல்லைங்க டோக்கனுக்கு. இந்தாரே நான் என்ன கேட்கிறேன், ஒரு காதுல விழுந்துச்சா விழுகலையா? ராவணேஸ்வரர் செத்தது யாருனால? சீதனாலயா? அட்ட கருப்பியம், அட்ட பொய் புராடு பேசுற. ராவணேஸ்வரர் சாகிறதுக்கு காரணமே சீதைதாங்க. வேற ஒரு பெண்மணியா இருந்தா காரணம் அது. ராவணேஸ்வரர் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கும்போது அசரீரி வருகிறது. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரீரி வருது. உடனே ராவணேஸ்வரர் பார்த்தார், பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோன்னு பேசிக்கிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல, பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாங்க. மண் பரப்ப மூடி இருக்கு, ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பார்க்கறாங்க, உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க. சீதம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கும் ராமனுக்கும் மிதிலையிலே திருமணம் நடந்தது. சீதை ராமனு காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க. அப்படி வரும் பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றான். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறது காரணம் சீதை தானே. அருமையான ஒரே ஒரு விஷயம் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி சொன்னீங்க. சீதை பிறந்து இருக்க இலங்கை அரியன அசரீரி வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராவண சாவுக்கு சீதை தான் காரணம். அதானங்க உண்மை, அதுதான் காரணம். அப்புறம் என்னத்துக்கு இல்லன்னு ஏன் சொன்னீங்க? ஆமா, நான் எப்பமா இல்லன்னு? அட அப்பதான் இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்லதான் இல்லன்னு, இப்ப கதையை சொல்லிட்ட, அதனால ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதை தான். இல்ல பொய். என்ன உன் கதை முடிஞ்சு வச்சு விலகு, என் கதையை கேளு. ராவணனுடைய சாவுக்கு முக்கிய காரணம் வேதவதி என்ற ஒரு பெண்மணியா. மகாசூரிக்கு தவம் இருக்காங்க, ஆகாயவடியாக வருகிறான் ராவணேஸ்வரன். கீழே பார்த்தா அழகிற பெண்மணியா கையை பிடிச்சா தவம் கலைந்தது. யாரெல்லாம் என் தவத்தை கலைந்தது கண்விழித்து பார்த்தா ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரா, மகாசுவாமிய தருணத்திலே தவ கையை பிடித்த தவத்தை கலைத்தவனா, என்னாலதான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி அக்கினியை வளர்த்து அக்கினியிலே இறங்கி விடுகிறார். அக்கினோவா வேதவதியை அழிக்காமல் நினைத்திருக்கிறார். அவர்தான் ராமருக்கு சீதைக்கும் நாங்கள் சொல்வது போல் மிதிலையிலே திருமணம் வந்தது. அக்கினியை வளம் வந்தார்கள். உண்மையான சீதை அக்கினிக்குள்ள உள்ள போனாங்க. உள்ள இந்த வேதவதி என்ற பெண்மணியால் மாய சீதையாக பின்னே வருகிறார். அப்ப ராமன் பின்னே வனத்துக்கு போனது யாரு? வேதவதி என்ற மாய சீதை. ராவனை தூக்கிவிட்டு போனது யாரு? வேதவதி என்ற மாய சீதை. ராவணனை அழித்து மீட்டு வந்தாரே ராமன் யாரு? வேதவதி என்ற மாய சீதை. அழித்து அங்க வந்து முடிந்ததுக்கப்புறம் கடைசியில் உலக மக்கள் தப்பா பேசக்கூடாது சொல்லி அக்கினியில இறங்கி செய்தாங்க யாரு? வேதவதி என்ற மாய சீதை உள்ளே போனா. உள்ள இருந்த உண்மையான சீதை வெளியில வந்தாங்க. அப்ப ஆரம்பத்திலே முதலிலே அங்கே ராவணன் அழிவதற்கு காரணமாக இருந்தவள் வேதவதி தான். சாபத்தின் பேரிதான். அதனாலே ராவணன் சாவுக்கு காரணம் வேதவதியே. வேதவதியே வேதவதியே. போதுமா இல்ல வேணும்? நான் சொன்ன கதை 14 புராணம் என்ற புத்தகத்தில் புராணம் படிச்சேன். நான் மொட்டை கதையா படிச்சேன். நான் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாத கதை. போதுமா? சக்தி இருக்காங்க, ஆதிபரா சக்தி. ஆமா, எல்லா பெண்களுக்கு சக்தியின் வடிவம் தான். காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாரி, மந்தையம், உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க யாரு? சக்தியுடைய வடிவம். தூங்கா நகரம் என்ன சொல்றா? மதுரை தான் தூங்கா நகரம் சொல்றா. ஆட்சி புரிவோம் யாரு? மீனாட்சி. மீனாட்சி தோளிலே இருப்பது கிளி இருக்கிறது. அந்த கிளி யார்? அருணகிரிநாதன். இல்ல, பொய் சொல்லாத. அருணகிரிநாதன் தான் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் இல்லங்கறேனே. இல்ல, அதுக்கு காரணமா இருந்தவன் ஆரம்பத்திலே இருந்தது யார்? அருணன் என்பதுதான் அவருடைய பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே தன்னோட அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கலையப்பா. நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தாண்டா. என்ன அனுபவம் உங்க அக்கா சொல்றாங்க.
அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம இப்படிலாம் மோசமானவனா இருக்கமே, இனிமேல் நம்ம இந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை திரு பத்தி திருநாய் அத்திக்கிற சக்தி சிறவன உத்துக்குறு வித்துக்குறுபறை என ஓதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறாரு. அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுவாய் தம்பி ஒண்ணு மீனாட்சி மந்தூர்ல கிளியா இருக்காரு. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? அருமையான பதில சொல்லுமா. எந்த கதை எப்படி இருந்தாலும் சரி, கதையினுடைய பொருத்தம் சரியாக இருக்கிறது. அருமையா சொல்லுங்க. ஒரு கல்லுல ரெண்டு மாங்க. முருகப்பெருமானுக்கு திருப்புகழை கொடுத்தவன் யார் என்றால் அருணகிரிநாதன். மீனாட்சி தோளிலே கிளியாக இருப்பவன் யாருன்னா அருணகிரிநாதன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொன்னீங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மை அதான் உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்லன்னு பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு? அட இப்பதான் இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்லதான் இல்லன்னு. சரி இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமாங்க. மீனாட்சி மண்டோல்ல இருக்க கிளியே அருணகிரி இல்ல, பொய்யுங்கிறேன். என்ன உன் கதை முடிஞ்சிச்சு உலகு. இன்னைக்கு நீ எதெல்லாம் இருக்குங்கிறியோ அத பூரா நான் இல்லன்னு பேசுறேன். நீ எதெல்லாம் இல்லங்கிறியோ அத பூரா நான் இருக்குன்னு பேசுறேன். அதுக்கு புத்தகமும் சொல்றேன், கதையும் சொல்றேன். உண்மைதான் ஏத்துக்க இல்லைன்னா அப்போ தெரியுமா? ஆரம்பத்திலே மீனாட்சி தோழியில அந்த கிளி யார் தெரியுமா? யாருன்னா தெரியுமா? சண்டமாறுதல். அவனைத்தான் தடாதகை பிராட்டி சண்டமாறுதல் இரண்டாக பிளந்தாள். ஒரு பக்கம் வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்ல ஆயுதமா வச்சிருக்கா, கிளியை தோளில் வைத்திருக்கின்றார். ஆரம்பத்திலே மீனாட்சி தோளில் இருந்த கிளி யாரு? சண்டமாதனே, 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 சண்டமாதனே. போதுமா? இன்னும் கதை வேண்டுமா? அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இதுவும் தெரிந்த புராணம் தெரியாத கதை என்ற புத்தகம். குலக்கடவுள் யார்? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகன் கையில் என்ன வச்சிருக்கார்? வேலு. கொடி என்ன வச்சிருக்கார்? சேவல் கொடி. அது என்ன கொடி? சேவல் கொடி. சேவல் யார்? சூரபதுமன். இப்பதான் அந்த கதை. யாரு அது? சூரபதுமனுங்க. நல்ல மொட்டை பொய்ய சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, சூரபதுமன் தான் இருக்கானே, இல்லன்னா அர்த்தம். முருகன் கையில சேவல் ஆரம்பத்துல யாருன்னு தெரியுமா? சொல்லவா நானே? சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவன் அராஜகமணி அட்டூழியவனா. கொஞ்ச நெஞ்ச அராஜகமா? உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் சூரபதுமனுக்கு. என்னை சொல்ற மாதிரியே சொல்றேன். போதுமா? சூரபதுமன் மட்டும் சொல்லு. சொல்லு. சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அராஜகமணி அட்டூழியவன் எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபதுமனை இரண்டாக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனமா வச்சுக்கிட்டாரு, சேவலை கொடியா வச்சுக்கிட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் தானே. இப்பதாமா உருப்படியா ஒரு கதை சொல்லிருக்க. கண்டபுராணம் படிச்சதுனால முருகன் கையில வச்சிருக்க சேவல் யாருன்னா சூரபதுமன் தான். அதானே உண்மை. மயில் என்னன்னா சூரபதுமன். அதானே உண்மை. அதான் உண்மை. என்னத்துக்கு தான் நீங்க இல்ல இல்லன்னு ஏன் பேசுறீங்க? எப்ப இல்லன்னு? அட கடவுளே. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல தான் இல்ல. சரி இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா, முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடியே இல்ல, பொய்யுங்கிறேன். இன்னைக்கு உன்னை பேச விட்டுருவேன் நானு. நீ என்ன ஆட்ட போட்ட அத்தனைக்கு மொத்தமா வைக்கிறேன் ஆப்பு. முதலிலே முருகன் கையில் இருந்த கொடி எந்த சேவல் தெரியுமா? அக்கினி ஓவா. அக்கினி ஓவா தான் முத கொடியில சேவலா இருக்கேன். சூரபதுமனை அழிக்க போகும்போது கொடி வச்சிருந்தார் முருகப்பெருமான். அக்கினி ஓவா தான் சேவலா இருந்தேன். போய் சூரபதுமனை ரெண்டா பிளந்தார். ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் சேவல். மயில வாகனமா வச்சுட்டு சேவல் கொஞ்சம் கொஞ்சமா கொடியை நோக்கும் போது கொடியில இருந்த அக்கினி ஓவா தேவல போனேன். அப்ப ஆரம்பத்திலே முருகன் கையில இருந்த சேவல் யாருன்னா அக்கினி ஓவானி, அக்கினி ஓவானி, அக்கினி ஓவானி. இனிமேலும் உன்னை வருத்த இருக்க கூடாது. பாவம், உன்னை விட்டுட்டு போறேன். என்னை இந்த சவுடால் சட்டம் பேசக்கூடாது. மறப்போம் மன்னிப்போம் என்ற முறையிலே இனிமேல் உன்னை வருத்த இருக்க கூடாதுக்காக சூரிய ஒரு விஷயம். அருமையான ஊரு, நல்ல ரசிகர்கள், நல்ல ரசிகர்கள். என்ன கொஞ்சம் பேர் தூங்கினாலும் நிறைய அறிவு பெயர்கள் முடிச்சிருக்காங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். வந்தோட நல்ல உபசரிப்பு, சாப்பாடு. அதே மாதிரி நம்ம ஆடியோ ஸ்ரீ கலைமணி சொல்லவே வேணாம். ஆமா, ஊர் அறிஞ்ச பாப்பானுக்கு நம்ம பூண் நூல் தேவையில்லைங்கிற மாதிரி இந்த உலகம் இருந்த ஒரு சிறந்த ஒரு மைச்சட்டு. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை எல்லாம் சந்திச்சதில்லை. என்ன வருஷத்துல ஒரு நாள் இருக்கிறவங்க இல்லாத எல்லாரும் வரைய போட்டு ஒரு நாடகத்தை நடத்துகிறோம். ஆமாம், அதுலேயும் இந்த மேடையில் நாரதரா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் உடப்பாம்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்கள் ஒரு உலகம் அறிந்த ஒரு நாரதர். காரணம் என்னன்னா, நம்ம இந்த எம்கேஆர் நம்ம ஆளு, அது யாருன்னு பேர்? மகி மீடியா. நம்ம எம்கேஆர், நம்ம அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவங்க யூடியூப் சேனல்.
இவங்க மூலியமா நம்ம உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் கூட அந்த நாடகத்தை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு நாரதர். அது மட்டுமல்ல, இதிகாச சுடர், இலக்கிய சுடர்னு பல பட்டங்களை வாங்கினவர் எம்ஜிஆர். ஆமாம். அதே மாதிரி இங்கே சம்பாதிக்கிற காசு தனக்குன்னு செலவு பண்ணாமல் பல மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, உருவாக்கியிருக்காரு. எப்படி சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்துக்கு காசு கொடுத்து, பல அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர். ஜோரா கைதட்டலாம். நாடகம் பார்க்க அந்த மாதிரியே வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம். அப்படின்னா ஒரு கலகலப்பாக ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற அதே நாடகம் பார்க்குறது. ஆமாம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். என்ன காரணம் என்னன்னா, நம்ம பட்ட கஷ்டம் வர்ற தலைமுறை படக்கூடாது, அடுத்த வர ஜெனரேஷன் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கலைத்துறைக்கு வரணுங்கிற காட்டி தன்னுடைய காசெல்லாம் செலவு பண்ணி இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லை, தனி மனித ஒழுக்கம், எந்த ஒரு கெட்ட வழக்கம் இல்லாத ஒரு வெத்தலாவை கூட போட மாட்டார். அந்த ஒரு ஒழுக்கமான ஒரு ஆசிரியர். ஆமாம். என்ன இப்படி ஒரு நாரதரை, ஆனால் நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. நல்ல இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன இப்படி ஒரு சிறந்த, நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய ஒரு ஆசிரியரை, ஒரு தலை சிறந்த அவர் சந்திக்காத வள்ளி இல்லை தமிழகத்தில். அப்படி ஒரு சிறந்த ஒரு நாரதரை போடுறப்ப அதுக்கு தக்கன வள்ளி போட்டுக்கணும். அந்த நாடகத்தில் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு அதை நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கேட்குற கேள்விக்கு நான் 10 கேள்வி கேட்டால் 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன அது மட்டுமல்ல, அதாவது ஒரு 4 பாட்டை பாடிட்டு 2 ஆட்டம் போடுறதுக்கு நம்ம சாந்தி டான்ஸ் அவங்க போதும். சரியா? இந்த இடத்துல மாபெரும் மலைகள்லாம் வந்து நின்றுப்பா, எத்தனையோ வள்ளி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளும் வந்து நிற்கிறோம்னா நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். காலையில் நாடகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் நல்ல பேர். வள்ளி சரியில்லைன்னு சொன்னால் அந்த 10 பேர்லையும் நம்ம உழைச்செல்லாம் வீணாக போயிடும். கலங்குறாளா? இல்லை, சொல்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குண்ணே, அமைப்பாளர்னே, எல்லாமே நல்லா இருக்கு. வள்ளியை கூட நீங்கள் வேற மாற்றி போட்டுருக்கலாம். சரியா? பரவாயில்ல. என்னைய கால் கண்டே பிடிச்சி தரையில அடிக்க சொன்னவரே அவர்தான். உன்னை தூண்டி விடுறாருமா, கூட்டத்துக்கு அந்த பக்கம் அடிச்சுறியா, மண்டையை குழக்குறியா, கொலவன்றியா, இப்படி வேலையை அவர் செய்ய இப்படி சொல்ல சொன்னார். கேட்டுக்கிட்டியா? அண்ணே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பாத்துக்காங்க. அப்படி தப்பா இருந்தா மன்னிச்சுங்கண்ணே. அதாவது நீங்க புத்தி சொல்றாருன்னா மேடைகள் கூட்டிக்கிட்டே சொல்லியிருக்கலாம். போங்க மேடைகளை கூட்டிவங்க, அடிங்க, உதைங்க, காலை நொறுக்கி போடுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. இப்படி ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து நாடகம் பார்த்துருக்க மத்தியில அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, துன்பப்படுற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த மேடையில வச்சு சொன்னதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க மேடைகளை கூட்டி கூட்டி சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையினால அவங்க மனசு வேதனைப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும். ஏன் என் மேல கோபம் கூட வரும். நான் இல்லைன்னு சொல்லையே, தெரிஞ்சே பண்ணக்கூடாதுங்க. இல்ல காரணம் இருக்கு. அதுலயும் உள்ள கூட்டிட்டு போய் சொல்லலாம். உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா பார்ப்போம், படிப்போம், அப்பா சொல்லியிருக்காரு, சரி படிப்போம் அப்படின்ட்டு காலையில் நாடகம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் தூங்கிடுவாங்க. அதை மறந்துடுவாங்க நம்ம சொன்னதை. இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான், இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு மேடையில் கேட்டாலும் இந்த மாதிரி சொல்றாச்சுப்பா. அப்போ நம்ம இன்னும் படிக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம நான் தாங்கிற ஒரு மண்டக்கம் இருக்கக்கூடாது, இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் போல. அப்போ நிறைய படிப்பாங்க. அடுத்து இந்த நாரதர், பெருமாள் ராஜுங்கிற ஒரு பெரிய நாரதர் நம்மளும் சந்திக்கணும். மறுபடியும் அதே மேடையில் நம்ம பேசி ஜெயிக்கணும். யாரு? இந்த பெருமாள் ராஜுங்கிற நாரதரை சந்திச்சு பேசி நம்மளும் ஜெயிக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். எப்போ வரும்? உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா வராது. இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும், ஒரு ரோசம் வரும். வாத்தியார் முழுமையா சொல்லி கொடுக்கலையாமா? இல்ல சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கு வரலான்னு. என் பேச்சுக்கு வரணும்னா நீ பாடுற பாடும்போது கூட நான் பாடுவேன்னு அர்த்தம். அதையும் கேட்டுக்க. உங்க பேச்சு வர போறேன்னா ஞான நிலை பாட போறது அர்த்தம் கிடையாது. என்ன சொல்ல போறேன்னு முதல்ல கேளுங்க. நான் சொன்னேன், ராவணேஸ்வரர் தூக்கிட்டு போனது சீதையத்தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நான் மன்னிச்சிட்டேன். விடு, நீ தப்பா பேசிட்ட, பொய் பேசிட்டேங்கிறத நான் மன்னிச்சிட்டேன். அந்த பேச்சே விடு. நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரர் தூக்கிட்டு போனது வேதவதியத்தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மேடையில் ஏதாவது பேசினா அந்த மாதிரி இதை பேசிக்க. உண்மையை சொன்னேன். அந்த உண்மை. இப்ப நான் என்ன கேட்கறது? என்ன கேட்குறீங்க? ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? கதையே மறந்துட்டு வந்தியா? அதாவது வேதவதி தான் மாய சீதை வர்றாங்க. இந்த மாய சீதை வந்தாளா, உண்மையான சீதை வந்தாளா? அந்த சீதையெல்லாம் நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது என்ன சீதையா இருக்கு. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல. என்ன பேசுறீங்க? அங்கிட்டு போவாங்க, பெட்டியை தள்ளி விடாம. ராவணேஸ்வரன் தூக்கி போட யாரை தூக்கி போனார்?
தூக்கிட்டு போட சீதையை தான். அப்ப வேணுவதை தூக்கிட்டு போட ஏன் பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க? கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். என்னவா சொல்லிக்கிட்டே இருக்க, கையை ஒடிக்கிறேன் கையை ஒடிக்கிறேன். சொல்லியா, அந்த கையை உடைச்சு நீ நல்லா இரு. நல்ல மனுஷன். யாரை தூக்கிட்டு போனார்? தூக்கிட்டு போன சீதையை தான். நான் யாரை சொன்னேன்? சீதையை. சீதை என்பதுதான் உண்மை. இதான் பேசுறீங்க. எப்படி சேர்த்து குத்திரியா? கழுத்தை துண்டுண்டா வெட்டி போட்டு போயிருவேன், புரியுதா? சரி, அதை விடுங்க. மீனாட்சி உன் தோல்ல இருக்க கிளி அருண கிளி நாதன் என்ற கிளின்னு சண்டை மாதிரி எங்க நடு வீட்டுல சண்டை மாத்திரை எப்ப இருந்தாரு? மேடையில பேசையில ரொம்ப நாகரிக அவசியம். பேசினாங்க ஒரு நாகரிக பேசையில புராணம் பேசு, இதிகாசம் பேசு, இலக்கியம் பேசு, கவி பேசு. அதோட போய் நடுவில் பேசுறீங்க. அது மேடையில பேசுற பேச்சு வேணாமா? நடுவீடு ஓர்த்து வீடு உள்ளூர் பேசுறாங்க. சும்மா கை தட்டாங்க, கொம்பிச்சு விடுறாங்க, வாயில வந்து வார்த்தை வச்சு விடுவாரு. அடிநாயகம் கேக்குறதுக்கு பதில் கேக்குறதுக்கு இங்க வாங்க, கோவப்படாதீங்க, வாங்க வாங்க. ஒரு முருகன் என்பதை நிரூபிச்சு காட்டுறாங்க. முருகன் பேசுகிறேன். இங்க வாங்க கோவப்படாதீங்க. சின்ன பிள்ளை தானுங்க. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாரதர் முதல்ல இறங்கிய மூலத்துல இருந்து நாரதர் இறங்கிய மலை நார்த்தாமலைன்னு இருக்கு. நார்த்தாமலைக்கு நீங்க வீடுன்னு சொல்றீங்க. நாரதருக்கு வீடுன்னா சாமி இங்க வாங்க. அவங்க எல்லாரும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க வாங்கங்க, கோவப்படாதீங்க, சின்ன பிள்ளை. ஏமா இங்க வாங்கங்க சாமி. அம்மா நான் வள்ளிநாயகம் நல்லா கேட்டு பேசிட்டு வரீங்க. இடையில நடுவிடுன்னு அது என்னம்மா? அவர் கேட்கிறாரு, எந்த புராணம் எந்த இதிகாசம் இலக்கியத்துலமா இருக்கு நாரதருக்கு நடுவில் இருக்குன்னு? எந்த புராணத்துலமா இருக்கு? தயவுசெய்து எந்த மேடையும் இந்த வார்த்தையில சொல்லாதீங்க. அவர் கோவம் வருதா? வந்திருக்கிறது யாரு? நாரதர். அவருக்கு நம்ம பேசுறது எவ்வளவு மரியாதையா பேசணும். அவருக்கு நீங்க கேட்கிற கேள்வி கோவம் வருமா வராதா? அவர் எவ்வளவு கோவப்படுறாரு பாருங்க. அவரே இருக்க வீடு இல்லாம ஊரா சுத்துறாரு. அவர்கிட்ட போய் நடுவீடு வீடு இல்லாத மட்டும் தான் கோபம் ரோசம் எல்லாம் வரும்னு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லைன்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. வேணும்னா அதை பாரு. பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்குதா, ரேஷன் கார்டு இருக்குதா, 15 போட்டோ இருக்கா, 150 கையெழுத்து போறியா, எனக்கு லோன் கொடுக்க போறியா? வேலையை பார்ப்ப எனக்கு தெரியும். சென்ட் மாதிரி எப்ப இருந்த? ஆரம்பத்துல இருந்தாரா, முன்னாடி இருந்தாரா, முடிச்சு போயிருந்தாரா? அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவே யாருன்னா அருணகிரி. அப்ப இப்ப சென்ட் மாதிரி இல்ல ஏதோ பேசுறீங்க. எப்பா எத்தனை வெல்பா அழைக்கிறீங்க? சாப்பியெல்லாம் பெரிய குடிச்சாலையா? ஐயா நீ ஏன் மண்டையை உடைக்கிறீங்க? சரி நீ சேர்த்து போக. நான் போறேன், உள்ள போறேன். இப்போ சொல்றேன், என் மகளுக்காக போறேன். ஐயா இந்த வழியா போய் ஆத்தாடியோ என்னை கொள்றது என்ன தர்மா? பேசுறது பேச்சு, அதுக்காக நீ மக்கள் சத்தம் போட்டு பேசுறீங்க. பேசுறது ஒரவளைய கடிச்சு துப்பிடுவேன், புரியுதா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னா கண்டான். சண்டை மாதிரி எப்ப இருந்த? சண்டை மாதிரி ஆரம்பத்துல அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவ யாரு? அப்ப இப்ப சண்டை மாதிரி ஏதோ பேசுறீங்க. இதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேர் கை. இதுக்கு பேர் வாய். வள்ளிநாயகம் நாரதரின் கையை எடுத்து வாயை பொத்துக்கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறிவிட்டார்கள். கை வாய் கை வாய் பொத்து. நீ பத்த வச்ச நேரத்தை நெருப்புதே கொழுந்து விட்டு இருக்குது. நீ எண்ணெயை ஊற்றின பெட்ரோலை ஊத்திட்டு இருக்க. நல்லதுக்கு இல்ல. உனக்கு என்ன? சரி அதை விடுங்க. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் குடி சூரபத்து மணி என்று சொல்லக்கூடிய சேவல் எங்க நம்ம நடுவில் எப்படி ஓடி எப்ப இருந்தாரா? ஆரம்பத்துல மேடையில பேசல நாகரிகம் முக்கியம். இந்த நடுவிடு அதெல்லாம் என்னமா பேச்சு? எனக்கு வீடு இல்லைன்னு சொல்ல போறேன். அதானே நான் டெண்டர் போட்டு கூட உட்காந்துக்கிட்டே வேலையை பாரு. எனக்கு வீடே வேணாம். எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல இருந்தவனை பத்தி நான் கேட்கல. இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப சூரன். அப்ப இப்ப அக்கடியோட இல்ல ஏதோ பேசுறீங்க. கொண்டருக்கும் மண்டருக்கும் வந்து பொளந்து தெரிஞ்சுறேன், புரியுதா? இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்ப ஒடிச்சு அடுப்புல போடுறேன், நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாமி யார் முகத்துல முடிச்சு இன்னைக்கு? வந்த உடனே ஓ முகத்துல தான் முடிச்சு. ஓ முகத்துல முடிச்சு. அதிரடியான முகச்சாமி நல்லா இருப்பா. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவன் சூரவர்மன். நான்
சொன்னேன். சூரபத்மனை. சூரபத்மன் என்று சொல்லக்கூடியவர் தான் உண்மை. இத பேசுறீங்க தொலைச்சு புரியுதா? நான் என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அப்படி சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கதல பேச்சுக்கு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சௌரியம் பேசுறீங்க. நீங்க என்ன பேசினாலும் ஆமா சாமி போட்டு போறதா அங்க இருந்து நான் வள்ளி பேச விடுறேனா? நீங்க பேசுறீங்க. நான் பேசுறதா பேசலையா? பேசும்போது நீ குறுக்க பேசுறீங்க. ஒண்ணு நீ பேசி முடி, என்ன என்னை பேச விடு. அப்ப நீ குறுக்க பேசினா என் பேச்சு எப்படி எடுவிடும்? ஒரு விஷயத்தை பேசி நீ பேர் வாங்க வேணாம்னு சொல்லல. என் பேச்சுல குறுக்க பேசுறது நல்லா அப்படி பேசக்கூடாது. நீயா பேசுறான்னு நீங்க அரை மணி நேரம் பேசுறீங்க. அந்தம்மா வந்து அரை மணி நேரம் ஆச்சுக்கிட்டு என்ன கண்ணை முடிக்கிட்டு பேசுறியா? செலவு வச்சிருப்பாங்கல்ல கோயில்ல பிரசர் மாத்திரை எடுத்து கொடுத்துறேன். அம்மா வள்ளிநாயகம். அதனால ஒரு பேச்சை பேசு. முருகன் வரப்போறாரு. முருகன்னா ஆலயத்துல எப்படி முருகப்பெருமாள் பாப்பீங்களோ அதே மாதிரி அழகா அவ்வளவு அழகா இருப்பார். நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. நல்லா பேசுவார். அவரை சந்திப்பதற்கு சாட்சாத் அபிப்பிராட்டி நேரடியா வந்த மாதிரி. அவசியம் இருந்து எல்லாரும் எழுந்திருந்து தூங்குறவங்களும் எழுந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வள்ளிநாயகம் நல்ல பேச்சு நீங்க உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல குரல் வளம், நல்ல அறிவு, நல்ல மனப்பாட சக்தி, தமிழ் உச்சரிப்பு. வேற கைதட்டலாம். நானும் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கிய என்ன எல்லாமே ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு, கண்டத்தட்டெல்லாம் காசு கடையில காசை கொடுத்தா வாங்கிடலாம். இப்படி கைதட்டு வாங்க முடியாது. திறமை இருந்தா தான் கிடைக்கும். சரியா? அந்த வகையில் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்தா நம்ம அண்ணன் வர்றாரு. எங்கு சென்றாலும் அன்பளிப்பு வாரி வழங்கக்கூடிய ஆமா வளையங்குளம். நாங்கள் எங்கு சென்றாலும் பரிசினை வாரி வழங்கி வரும் வளையங்குளத்தைச் சேர்ந்த அன்பு தாத்தா அவர்கள் சார்பாக ராஜநடி நந்தினி அவர்களை பாராட்டி நாரதர் பெருமாள் ராஜ் அவர்களை உண்டு இல்லை என்று செய்ததற்காக இந்த அன்பளிப்பினை வழங்குவார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு தாத்தா அவங்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த ஒரு விஷயம், எல்லா திறமையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான். எல்லாரும் குழந்தை வைக்கிறோம். எல்லா குழந்தைங்களும் வந்து நிற்க முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அந்த வகையில் உங்களை பெற்றவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவன் இன்னமும் உங்களை மென்மேலும் வளர்ச்சி நிறைய உண்டு கடவுள் அருளால. என்ன இப்படி நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு சிறந்த வள்ளியை, சிறு வயதா இருந்தாலும் ஒரு சிறந்த வள்ளியை இந்த நாடகத்துல வள்ளியா போட்டிருக்காங்க. இப்படி ஒரு வள்ளியை நாடக அமைப்பாளர் அண்ணன் போடுறப்ப, இப்படி ஒரு சிறந்த வள்ளியை போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போடணும். சும்மா வேடிக்கை வாங்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிற போய் திரும்பிக்கிட்டு தண்ணியை குடிச்சுட்டு இருக்காரு, அவரை போய் நாரதரா போட்டிருக்கீங்க. ஏன்னா இருக்கிறவங்க இல்லாத எல்லாரும் வரி கொடுத்துருக்காங்க. காலையில் நாடகம் நல்லா இருந்தா எல்லாருக்கும் பேரு. அதுல நாரதர் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா எங்க எல்லாருக்குமே அந்த பேரு புண்ணியவானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதிகாச சூழல், இலக்கிய சூழல் இப்படியெல்லாம் பட்டம் பெற்ற ஒரு நாரதரை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளியை போடணும்னு சொல்லி, இப்ப இப்படி பேசக்கூடிய பாடக்கூடிய வள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாரதரை போடணும்னு சொல்லுகிறீரே. சிவகங்கை மாவட்டம் அரிமண்டலம் கிராமம், மானாமதுரை வட்டம். ஊர் பேர் என்ன? அரிமண்டலம் கிராமம். உங்க பேரு? சங்கு கொத்தனார். கொத்தனார் சங்கு அவருக்கு சார்பாக ராஜநடி நந்தினி அவர்களை பாராட்டி நாரதர் பெருமாள் ராஜன் உண்டு இல்லை என்று செய்ததற்காக அவர் சொன்னார்கள். இந்த 101 பரிசு வழங்கியுள்ளார். அன்பளிப்படி வாரி வழங்கி அருமைக்குரிய அன்பு ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எங்கே சார் இருந்திருந்தாங்க? சிங்கப்பூர்ல விசா எடுத்தாங்க. உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா உங்களை பாராட்டி தானே பேசுறேன். நீங்க பாராட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வருத்தம் தாப்பா. என்ன நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. சொல்றதுல சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், ஆனா நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். என்ன எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, உடல கூட உருவி போடுங்க. சும்மா கடகட்டும். இது எங்கேயோ கேட்டிருக்கேனே, முன்னாடி விஷயத்தை கேட்டிருப்பீங்க. அப்படி கூட பண்ணுங்க, சும்மா கடகட்டும். ஆனா நீங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அவ்வளவு உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா
நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா வள்ளிநாயகம், என்னங்கய்யா இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுனால அவர் மனசு வருத்தப்படும், வேதனைப்படும், என் மேல கோபம் கூட வரும். எனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சது உள்ள கூட்டு போய் சொன்னோம்னா பாப்பா படிப்போம், நம்ம படிக்காத, நம்ம போகாத ஊரா, ஏறாத மேடையா, நம்ம வாங்காத பட்டமா, இவர் என்ன சொல்றோம் நம்ம என்ன கேட்கணும், ஒரு அசால்ட் வரும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னா தான் நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நம்ம படிச்சுட்டு இதே நந்தினிங்கிற பெரிய வள்ளி அடுத்த மேடையில சந்திச்சு நம்மளும் பேசி ஜெயிக்கணும் அப்படின்னு அவர்களும் ஒரு வைராக்கியம் வரும். அதுக்காகத்தான். என்ன ஐயா வீரத்தோட சிவாஜி கணேசி செத்துட்டாருல நினைச்சேன். ஆனா உன் உருவத்துல பிறந்திருக்காருன்னு எனக்கு இன்னைக்கு தாயா தெரியும். உள்ள ஒரு சிவாஜி கணேசி உட்கார்ந்துருக்காரு ஹரிஹரன். என்னமா பிரச்சனை உனக்கு? இப்ப எங்க மேடையிலே வள்ளியார் நடித்துக் கொண்டு இருக்கும், வள்ளியார் நடித்த நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்க அருமை மகள் நந்தினி அவர்களை பாராட்டி பேர் என்ன மூகே ஆனந்த் சார்பாக ரூபாய் 101 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். இந்த 101 அன்பளிப்பு நாரதர் கேட்ட கேள்விக்கெல்லாம் மிகவும் சரியா பதில் சொன்னதற்காக இல்ல குடுக்கணும்னு ஒரு மனசு இருக்கணும் பாருங்க. அந்த மனது வந்திருக்கணும் பாருங்க. எவ்வளவே பணத்தை சம்பாதிக்கிறேன், எவ்வளவே அழிக்கிறான். ஒரு திறமை உள்ள இடத்திற்கு அதை கொடுத்தால் அவருக்கு மனசு மகிழ்ச்சி திருப்தி அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 3 பேருக்குமே வந்து நன்றி, எல்லோரும் நன்றி தெரிவிக்கணும். ஒரு 3 பொதுவா சொல்லிருக்காங்க. பேசுறீங்க பேசுறீங்க சவுண்டா பேசுறீங்க, என்ன பேசுறேன் ஆமா சாமி போடுறது அங்க இருந்து நான் வள்ளியாசம் கொடுக்குறேன். அத துணை அடிக்கிறீங்க, முன்னோர்கள் இருக்கீங்க, ஏன் முன்னாடி என்ன வர முடியாதோ, ஏன் முன்னோர்கள் எதுமே நடக்காதோ, முன்னோர்களை கட்டிட்டு அழிக்க வேண்டியதானே. நடந்து முடிஞ்ச பத்தி பேசுறீங்க, நடப்பிடமா அதை பேச வேண்டியதானே. நடந்து முடிஞ்ச பத்தி பேசுறதே பேச்சு இருக்கும், நடப்ப பேசுறதே பேச்சு கிடையாது. இங்க முன்னாடி முன்னோர்கள் நடந்து முடிஞ்சதுல பேசுறீங்க. வெறிநாயகத்துல கத்துற நீ என்ன வேணாலும் பேசு, நான் ஏத்துக்கிறேன். முன்னோர்கள் இல்லாம வர முடியாதோ, முன்னோர் இல்லாம வாழ முடியாதோ, முன்னோர்களே கட்டிக்கிட்டு அழுங்க இப்படி சொன்னீங்கன்னா நாக்கறது கூட நடுத்தல போட்டாங்க. உட்கார்ந்துருக்க எல்லாருமே முன்னோர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள். உனக்கு 3 பேரும் 300 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தவர்கள் முன்னோர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள். அவங்களுக்கே நீ மதிப்பு கொடுக்காம பேசுற. ஏன் முன்னோர்கள் தான் உலகத்துல சாஸ்திர சம்பிரதாயங்களாம் கண்டுபிடித்தவர்கள். கல்யாண காது ஊத்து தேர்த்துருவாக்கி 3 முடிச்சு போடுறது, முகூர்த்த காலம் உண்டுது, இதெல்லாம் யாரு? கும்பாபிஷேகம் வைக்கிறது, மண்டலாபிஷேகம் வைக்கிறது, முளப்பாரி கட்டுறதா, திருவிழா கும்பிடுறதா யாரு? முன்னோர்கள் மகிழ்த்தபடி தற்போதைகள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இருக்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி தேவையா பாரம்பரியமா பரம்பரையா இந்த திருவிழா இப்படித்தான் கும்பிடுறோம், இந்த தேதியில கும்பிடணும், இப்படித்தான் காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறவங்க முன்னோர்கள். முன்னோர்லாம் வர முடியாது சொல்லாத. உன் வீட்டுல ஒரு அபிச்சியா அபத்தாவ இருந்தாத்தே உன் வீடே அழகா இருக்கும். ஒரு பாட்டனோ பாட்டியோ உன் வீட்டுல இருந்தாத்தே உன் வீடே அழகா இருக்கும். அவங்க யார் தெரியுமா? மறுபடியும் உங்க குடும்பத்துல வாழ்ற குழந்தைகள் தான் அந்த முன்னோர்கள். எப்படி குழந்தையாக பிறந்தோ அதே மாதிரி குழந்தைகளாக பிறந்தவர்கள் முன்னோர்கள். பேசுறது பேச்சல்ல, எதையோ சொல்லுங்க. இந்த மேடையில நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மேடையிலே ஹார்மோனிய சக்கரவர்த்தியாக திகழ்கிறாரே கோவில்பட்டி ஈண்டெடுத்த தங்கம் டி.ஏ. அழகேசன் அவர்கள். தமிழகத்திலே தலை சிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி இன்னைக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், முன்னோர்கள் இல்லாமல் உட்கார முடியுமா? நீங்க எத்தனை பாடல்கள் நீங்க பாடியிருக்கீங்க. அதுல சிங்காரவேலனே தேவா என்ற ஒரு பாடலை எமக்கு தெரிந்து இதுவரையிலும் நாடகத்துறையில் பாடியவர்களை நான் கேட்டதில்லை. எமக்கு தெரிந்து பாடியவர்களை நான் கேட்டதில்லை. உண்டு தாங்களுடைய பாடலுக்கு, அதாவது நாதஸ்வரத்துல எப்படி நீங்க சிங்காரவேலனுக்கு தேவா என்ற ஒரு பாடலுக்கு வாசிப்பார்களோ அதே மாதிரி ஹார்மோனியத்தில வாசித்து மக்களை எல்லாம் அசத்தியவர் யார் என்றால் நமது டி.ஏ. அழகேசன் அவர்கள். அந்த அளவுக்கு திறமை இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சான்று டி.ஏ. அழகேசன் அவர்கள். எத்தனை மிருதங்களை தாங்கள் பார்த்திருக்கலாம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மன்னவன் வந்தானடி என்ற பாடலாம் கொண்டப்போல் சொல்லிக்கொண்டே வாசித்தாரே ஆவடியார் கோவில் மண் ஈண்டெடுத்த பி. மோகன்தாஸ் அவர்கள் மிக சிறந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி என்று திகழ்கிறார் என்றால் காரணம் என்ன? முன்னோர்கள் ஈண்டெடுத்ததனால்தான் இங்கே இவர் இந்த வாரிசு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாங்கள் உணர வேண்டும். வள்ளிநாயகம், எத்தனையோ ஆட்டோடு பலவாத்திய மன்னர்களை பார்த்திருப்பீர்கள். பாட்டு பாடுனா வாசிப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. சம்பளம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் இந்த மேடையிலே பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு,
முகர்சிம்பு வாய்ப்பு வாசிப்பதற்கும் புல்லாங்குழல் வாசிப்பதற்கும் இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை வாசித்து மக்களுடைய மனதிலே நீண்டா இடம்பெற்று நின்று கொண்டிருக்கிறாரே ஆரம் துரைநாதன் அவர்கள். முன்னோரில் இருந்த அந்த வாரிசு இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்குமா? தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாளம் நமது பேரிலே கர்ணன் என்ற கர்ணன் தலைமுறையை வைத்திருக்கிறாரே. முன்னோர்ல வர முடியாது. என் பேர் பெருமாள்ராஜ், போற்றுக்க வேச நாரத மகாமுனி வேஷம். அடிப்பட்ட கல்தான் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளனாக மாறுகிறான். எத்தனை சோதனைகளை வேதனைகளை தாண்டி இந்த மேடைக்கு நான் வந்திருப்பேன் என்பது உமக்கு தெரியுமா? அதற்கு காரணம் யாரு? எம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை, எம்மை உலகிற்கு கொடுத்த தாய் தந்தையோடு என்னை உருவாக்கிய ஆசான்கள், இந்த மேடையிலே நின்று அழகு பார்க்கக்கூடிய இந்த முன்னோர்கள் என்ற தெய்வங்களிலே நான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்க முடியுமா என்று தாங்கள் உணர வேண்டும். வண்டினார்கள் இனிமேல் முன்னோர்கள் இல்லாமல் வர முடியுமோ என்ற வார்த்தையை கேட்காது. தாங்களுடைய பேர் என்ன தெரியுமா? நந்தினி. நந்தினிங்கிற பேரோட நாளைக்கு இந்த மேடையில் நின்று நீ ஆடு பாடு, பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? யாரோ ஒரு பைத்தியக்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா தாங்கள் ஏற்று நடிக்க வேஷம் என்ன? சாட்சா ஸ்ரீ வள்ளி நாயகம் என்ற வேஷம். எத்தனை வள்ளிகளை இந்த ரசிகர்கள் பார்த்திருப்பார்கள் இந்த மேடையிலே. ஒரு சில வள்ளிகள் அழகாக இருப்பார்கள், ஒரு சில வள்ளிகள் இனிமையாக பாடுவார்கள், ஒரு சில வள்ளிகள் அதிரடியாக பேசுவார்கள், ஒரு சில வள்ளிகள் நளினமாக ஆடுவார்கள். ஆனால் இறைவனும் முன்னோர்களும் உண்மை அப்படியாக கொடுத்திருக்கிறார். அழகான தோற்றம், இனிமையான பாடல், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம், அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரே உருவத்திலே கே.ஏ. நந்தினி என்ற உருவத்தோடு இந்த மேடையிலே கொடுத்திருக்கிறாரே முன்னோர்கள் என்ற தெய்வங்களிலே கொடுக்க முடியுமா? அவங்கள இந்த மேடைக்கு நீங்க வந்திருக்க முடியுமா? முதல்ல அதற்கு காரணம் யார்? உண்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை உன்னை இந்த மேடையிலே நின்று அழகு பார்ப்பதற்கு காரணமாக இருந்த இந்த முன்னோர்கள், இந்த தெய்வங்கள், இந்த மக்கள், இந்த மகளிர்கள் இல்லை என்றால் இந்த வேலைக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது. இந்த முன்னோர் என்ற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு கிடையாது. இவர்கள் இல்லை என்றால் தாங்கள் வருவது கிடையாது. வள்ளிநாயகம் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் முன்னோர்கள் இல்லாமல் வர முடியாதோ, முன்னோர் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற வார்த்தையை எல்லா ஊர்லையும் முன்னோர்கள் என்பது ஒருத்தர் இல்லை என்றால் சாஸ்திர சம்பிரதாயங்களை நான் மறந்திருப்போம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு அறிவுரையும் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி எவ்வளவு ஏத்தி விடணுமா ஏத்தி விடுவீங்க. வள்ளிநாயகம் தயவு செய்து என்ன பேசணும் எதை பேசக்கூடாது அதை தெரிஞ்சுக்குவாங்க. முன்னோர்கள் இல்லாம நம்மளாம் எப்படி வந்தோம்? இவெல்லாம் போட்ட விதை தான் நம்ம. சரியா? உதாரணத்துக்கு இவங்க போட்ட விதை தான் நம்ம. யாரும் வானத்திலிருந்து குதிச்சு இல்லை, எதுவுமே இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை. சரியா? இந்த விழாக்கள் எத்தனையோ ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து தொட்டு நடக்கும். ஆமா, ஆரம்பமும் இல்லாம முடிவும் ஒண்ணு இல்லை. தயவுசெய்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாது. முன்னோர்கள் இல்லாம நம்ம இல்லை, முடியாது, மாற்று கருத்தே இல்லை. சாமி உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? புத்தி மட்டும் சொல்லுங்க, தயவுசெய்து சந்தேகம் வேணாம். சின்ன சந்தேகம் வேண்டாம். உங்கள்கிட்ட பேர் ஜெயிக்க முடியுமா? நீ ஒரு கிறிஸ்துவம் பிடிச்சவரியா? இதிகாச சுடர், இலக்கிய சுடர், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். உங்கள்கிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியுமா? முயற்சி ஒண்ணு கேளுங்க. இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, அவர் கையெழுத்து போடுறாரு. அந்த கையெழுத்து செல்லுமா செல்லாதா? தப்பிச்சண்டா சாமி, இது கூட தெரியாம ஆல்போட் வாசிட்டு தெரியாமட்டேன். இப்ப இருக்க கலெக்டர் கையெழுத்து செல்லும்ல. ஐயோ இதே தெரியல. முன்னாள் கலெக்டர் ஒருத்தர் பழைய கலெக்டர் ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காரு, பென்ஷன் வாங்கிட்டு. அவர் போய் இப்ப கையெழுத்து போட சொல்லுமா சொல்லாதா? எங்க அப்பா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? நடந்து முடிஞ்சத பத்தி பேசாதீங்க, நடப்பு என்னமோ அதை பேசுங்கன்னு சொல்றாங்க. ஐயோ ஐயா, இது கூட தெரியல ஜாமிக்கு. சொல்லுங்க. ஒரு கேள்வி, முன்னோர்கள் சொன்னதுக்கு ஒரு கதையை சொல்லிக்க. ஆரம்பத்துல இருந்தாலும் ஒரு கலெக்டர், அவருக்கு பேர் என்ன? அவர் கலெக்டர் தான், இவரும் கலெக்டர், இவரும் கலெக்டர் தான். கலெக்டர் தானே, ஆனா கையெழுத்து செல்லாதே. ஆரம்பத்துல அந்த கலெக்டர் எத்தனை கையெழுத்து போட்டுப்பாரு. ஆரம்பத்துல போட்டாரு, இப்ப ஒரு கையெழுத்து கூட செல்லாது இல்ல. இப்போ எப்படியாவது நடக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்காரா? இருக்காங்க. எத்தனை வயசுல பேசுறாங்க? 3-4 வயசுல பேசுறாங்க. உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. 10 வயசுல அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. 15 வயசு அப்போ அப்பா தான் கூப்பிடுவாங்க. 20 வயசு 50 வயசானாலும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எத்தனை வயசாலும் அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடுறாங்க. என்னைக்காவது மாமின்னு கூப்பிட்டுருக்காங்களா? என்னைக்காவது மச்சான்னு கூப்பிட்டுருக்காங்களா? எத்தனை வயசாலும் அப்பா அப்பா தானே. மறுத்து பேச முடியாது.
அப்படி சொல்லுங்க. ஏங்க சாமி வாயை மூடிட்டுமா. சாமி என்னப்பா? ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமே வேணாம். இல்ல, இல்ல. தயவு செய்து நீ கிறுத்துரு. உங்கள்ட்ட போய் ஜெயிக்க இல்ல, முடியுமா அப்பா அப்பாண்ணே. எதையாவது இல்ல, கேட்டு உங்கள்ட்ட போய் ஜெயிக்க முடியுமா என்ன கேட்க போறீங்க? 5 வயசுல அப்பானா அப்பாவே 50 வயசுல அப்பாவே 5 வயசுல ஒரு சட்டையை தச்சு போடுறான் ஆமா. அது 50 வயசுல போடலாமா அட்ரா சட்டை எங்க அப்பா என்ன சொல்றாரு புரியுதா? நடந்து முடிஞ்சத பத்தி பேசாதீங்க, நடப்பு என்னமோ அதை பேசுங்கன்னு சொல்றாங்க. 5 வயசுல போட்டதே போட முடியாதுன்னு சொல்றாங்க. நான் 50 வயசு ஆனாலும் 5 வயசு சட்டையை போடுவேன். எப்படி? எனக்கு ஒரு பிள்ளை வரக்குல அவனுக்கு அந்த 5 வயசு இல்ல அந்த ஒருவேளை சட்டை பொம்பளை போடுவேன். பிள்ளை பிறந்துச்சுன்னா? ஆ? பொம்பளை பிள்ளை பிறந்து பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆம்பளை பிள்ளையா இருந்தா போடுற சட்டை ஒண்ணு சட்டை ஒண்ணுதான். பொம்பளை பிள்ளையா இருந்தா பட்டனை பின்னாடி வச்சு மாட்டிடுவோம் ஏமா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கவா? ஐயா அவருக்கு சட்ட சந்தேகம், கலெக்டர் சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா என்ன சந்தேகம்? முன்னோர்களை பத்தி நீ தப்பா சொல்ல சந்தேகம். சரி இப்ப ராம லட்சுமணன் பரதன் சத்ருகன் பேசலாம், ஆமா இதெல்லாம் பேசலாம். ராமருக்கு அப்பா யார் அடேங்கப்பா இது கூடவா தெரியாம நான் வள்ளியாசம் கொண்டு வந்திருப்பேன். தெரியும் உங்களுக்கு? தயாரது ஆஹா, அருமையா சொன்னீங்க. எப்ப ராமருக்கு அப்பா வள்ளி சொன்னோன்னு ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தயாருக்கு ஒரு அப்பா இருக்கு பாருல, அவர் யாரு? பேர் சொல்லுங்க. அடேங்கப்பா இது ஒரு ஆத்திரம் வள்ளி சொல்லுங்க. சொல்லுமா? தெரியாது. என்ன இதுக்கு வந்த வெக்கமல்ல? சோத்துக்கு பிடிச்சங்க, வண்டிக்கு பிடிச்சங்க, பவுடருக்கு பிடிச்சங்க, வைக்க வந்துக்கிட்டேங்க. தெரியாது. தப்பு, ஆல்பம் தப்பு. இந்த தயாருக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவர் யாருன்னு சொல்லுங்க. வள்ளிநாயகம் அப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். தெரியலப்பா. தயவுசெய்து படிங்க, நிறைய படிங்க. அது தெரியாம கூட எப்படி வருவீங்க? இவ்வளவு தூரம் அழகா பதில் சொன்னீங்க, கடைசி நேரத்துல எப்படி? நான் எங்கேயோ ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஏங்க ராமனுடைய அப்பா தயாரதன். தயாரதன் அப்பா யாருன்னு கேக்குறியா? நம்ம ராமன் இருக்காருல்ல, அவரு ஐயா தான் அவரு. அட பொய்யால. ஐயாவா பொய்யாவா நான் கேட்டேனே. அவர் அப்பா பேர் என்ன? அதெல்லாம் தெரிஞ்சா நான் இதே போட்டு 8 மணி நேரம் அடிக்கிறேன். இப்ப தெரியுதா? ராமனுடைய பரம்பரை 68 தலைமுறை, லவன் குசன் 69வது தலைமுறை. பரம்பரையை மறந்துட்டான், பாரம்பரியத்தை மறந்துட்டான், தலைமுறையை மறந்துட்டான். 68 தலைமுறையை அவன் அடிக்கடிக்கு வைக்க முடியும். சொல்ல முடியுமா? ராமர் அப்பா யாரு? தயாரது. தயாருக்கு அப்பா யாரு? அஜித். அஜருக்கு அப்பா யாரு? ரகு. ரகுக்கு அப்பா யாரு? கட்டுவாந்திரிவன். கட்டுவாந்திரிக்கு அப்பா யாரு? துளிது. துளிதுக்கு அப்பா யாரு? ரகு. ரகுக்கு அப்பா யாரு? நிக்னா. நிக்னாக்கு அப்பா யாரு? அனரன்யா. 68 தலைமுறையை எம்மால் அடிக்கடிக்கு சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்களா, பழைய காலத்து ஆளுங்க, முதல்ல இருந்தவங்க, மூத்தவங்க, பரம்பரை, பாரம்பரியம், முன்னோர்கள் கதையை நான் சொல்றேன்னா சின்ன பிள்ளைங்களுக்காக விட்டு போயிருங்க. இனிமே பெரிய மனுஷரை தப்பா பேசாத, புரியுதா? விடுதான் பேசுவீங்க. உங்க அப்பா பேர் சொல்லுங்க. உங்க அப்பா பேர் எங்க அப்பா பேர் தெரியாம நானு கதையை பிடிக்கல. சொல்லுங்க. எங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மாவுக்கு மையம் யாரு? கிரிக்க பார்த்தா நானே மையன். நீங்க மட்டும் தான் பேருக்கு வேற மையம் இல்லையா? தக்கன் மசி சென்று விருது மரிசி மரிசி. மரிசோட மையம் பேர் தான் காசியபுரு. காசியபுரு. அவருக்கு மனு மையம். விவசாயம். விவசாயம். அவனுக்கு மையம். மனு. மனுக்கு மையம். இஸ்வாகு. இஸ்வாகுக்கு மையம். விகுசி. விகுசிக்கு மையம். புரஞ்சையா. அவனுக்கு மையம். என்னம்மா அனரன்யா. எனக்கு தெரியாதா? வருஷப்படி எம்மால அடிக்கடி எங்க பரம்பரை பத்தி எனக்கு தெரியாம இருக்கலாம். நான் கேட்ட மக்கள் வகதிரிகள வெச்சமால வேதனை ஏசுனா பொண்ணே விடுவேன். 68 தலைமுறை நான் சொல்லுவேன், நீ சொல்ல முடியுமா? அவனுக்கு மகே இருக்கான். விருது. விருது மகே விஸ்வாசா. விஸ்வாசா. ஆர்தாரா. ஆர்தாரா மகே. யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா மகே. சிரவஸ்ட். சிரவஸ்ட் மகே. பிரதஸ்வா. பிரதஸ்வா மகே. குபலஸ்வா. குலஸ்வா மகே. கரியஸ்வா. கரியஸ்வா மகே. புரோமத். புரோமத் மகே. நிகுப்பு. நிகுப்பு. சண்டஸ்வா. சண்டஸ்வா மகே. கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மகே. பிரசஞ்சித். பிரசஞ்சித் மகே. யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா மகே. மான்தாதா. மான்தாதா மகே. அம்பரீஷா. அம்பரீஷா. ஹரிதா. ஹரிதா மகே. த்ரதஸ்யு. பிரதஸ் மகே. அனரன்யா. அனரன்யா மகே. கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மகே. திருத்தன்வா. திருத்தன்வா மகே. அருணா. அருணா மகே. திரிசங்கி. திரிசங்க மகே. ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர மகே. லோகிதாஸ்வா. லோகிதாஸ் மகே. ஹரித். ஹரித் மகே. சஞ்சு. சஞ்சு மகே. விஜய். விஜய் மகே. பாகு. வாகு மகே. சாகாரா. சாகர அசமஞ்சன். அசமஞ்சன். அன்சுமன். அன்சுமன் மகே. திலீபன். திலீப் மகே. பகிரதன். பகீர் மகே.
சூத்மய நபக் நபக்மய அம்பரீஷ் அம்பரீஷமய சிந்துவி சிந்துவிமய பிரதயு ஹிருதயமய ஸ்ருதுவர்ணா சுந்துவர்ணமய சர்வகாமா சர்வகாம சூதஸ் சூதஸ்மய மித்ரஷா மித்ரசமய சர்வகாமா சர்வகாம அனரண்யா அனரண்யம் நிக்னா நிக்கணமய ரகு ரகுமய துளிது துலிதமய கட்டுவாங் திரிபன் கட்டுவான் ரகு ரகுமய அஜன் அஜன் மேந்த தயரதன் தயரத மேந்த ராமன் ராம மேந்த லவகுசர் போதுமா 69 பரம்பரை நான் மட்டும் தெரியாம எங்கிறது வள்ளி வேஷம் கொடுத்துருக்கேன் உண்மையாவே சொன்னேன் இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்துக்கலாம் நாள் வந்துக்கலாம் எமக்கு தெரிய ராமன் பரம்பரை 68 தலைமுறையை சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாக தன்னுடைய வாழ்க பல்லாண்டு வாழ்க வல்லமுடன் நான் தான் அப்பவே சொல்லல வள்ளியம்மா சொல்லிடுவாங்கன்னு. நீ எப்பப்பா சொன்ன? எப்படிப்பா சொல்லுவாங்க? அதுல ஒரு சிக்கல் இருக்கு தெரியுமா? இதுல ஒரு சிக்கல் தெரியுமா? திரிசங்கமய ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரமய லோகிதாஸ் இந்த 68 தலைமுறையில ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எத்தனை தேசத்தை ஆண்டார்? ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி 56 தேசங்களை ஆண்டார். சொடக்கு போடுற நேரத்துல 56 தேசத்தையும் சொல்லிடு இப்பவே சொல்லு எப்படி அதுல தானே வருது? ஆமா 68 தலைமுறை சொன்னில. நீங்க இத ஹரிச்சந்திரன்ட்ட தானே போய் கேட்கணும். இந்த பரம்பரையில வந்தானா இல்லையா? அன்னிக மருண அவந்தி ஆந்திரம் லாடம் யமன கொட்டி பர்ஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காசீரம் காந்தாரம் காமோஷம் குருகு குடகம் குத்தலம் குரு குவிந்த கூச்சரம் கேக்கியம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோழம் சோடகம் திராவிடம் துளுவம் தெங்கடம் கெங்கடம் நிடகம் நேபாள பாஞ்சாலம் பப்பர பல்லவ பாண்டிய புளிந்த போட மகத வச்ச மராட மலையாளம் யுகந்தர வங்க வங்காளம் விகற்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள் இருக்கு. போதுமா? ஹரிச்சந்திர நாடகம் அனிலமணி அதாவது கிரேதா திரேதா தோபல கலியுகம் 4 யுகத்துல என்ன கதை நடந்துச்சு அத்தனையும் பேசியிருக்கான். உண்மையாவே சொல்றேன். கலியுகத்துல கந்தன் பெருமை பேச மகாபாரதம் துவாபர யுகத்துல மகாபாரதம் பாருங்களேன். திரேதாவில ராமாயணம் கிரேதாவில ஹரிச்சந்திரன் இந்த 4 யுகத்திலே வந்த கதையை 4 யுகமா பேசின ஒரே வள்ளி நாயகன் நீயாத்திருக்க வாழ்க பல்லாண்டுமா. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை நம்ம வாங்கி சாப்பிடுறோம்னா உடம்புல சாப்பிடும். ஏன் எப்படி ரசிகர்கள் இருப்பாங்களோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா நம்ம மேடைக்கு வந்ததுக்கு நம்மதே புண்ணியம் பண்ணிருக்க அருமையான ரசிகர்கள். இவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதம் என்னதான் என்னைக்குமே நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு வாழ்க பலப்படும். அருமையான ரசிக்கிறீங்க. இவருடைய ஆசீர்வாதம் இவருடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நல்லா இருக்கணும். எனது ஆசை என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வல்லமுடன். இப்ப தாமா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாரு. சின்ன பிள்ளை மாதிரியா இந்த பேசிட்டு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. என்னதான் விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும். அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வரணும்னா உங்களை மாதிரி ஒரு தூண்டுகோல் வேணும். நீங்க கேட்டதுனால அவங்க பதில் சொன்னாங்க. ஒரு அறிவாளி அதுக்கெல்லாம் வழிக்கு போய் சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு தான் முதல்ல பாராட்டு சொல்லணும். நாரதற்கு ஒரு கைதட்டு கொடுங்க ஜோரா. எல்லாருக்கும் நன்றி. கற்றாரே கற்றார் காப்புருவரை சொன்னார். படித்தவன் பேசும்போதுதான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா விளக்கு விளக்கல்ல, அணையிற விளக்கு எத்தனை விளக்கு இருக்கு. சுடர் விட்டு விளக்கு எரியும் விளக்கு இருக்கிறது. அதிலே சுடர் விட்டு எரியும் விளக்கு கே நந்தினி வள்ளி அவர்கள் விளக்கு என்பதை நான் உணர்வேன். விளக்குனா தூண்டுகோலாம இருக்கலாம், அது எரியணும், அணைஞ்சிடக்கூடாது. அந்த விஷயம் இதுல பாருங்க. பச்சை தண்ணிய ஒரு விளக்குல ஊற்றி திரிய போட்டு பத்த வைக்க முடியுமா? அது எரியுமானே முடியாதுல்ல. அது எரிஞ்சிருக்கு. 63 நாயன்மார்களிலே ஒருவர் பச்சை தண்ணி. நபிநந்தி அடிகள் நாயனார் கேட்டுக்கங்கப்பா. நான் வாயை கூட திறக்கலாம், அம்மா உடனே பதில் சொல்றாங்க. நபிநந்தினி நாயனார்ல 63 நாயன்மார்கள்ல பச்சை தண்ணியை ஊற்றி திரிய போட்டு விளக்கேற்றினார் சிவபெருமானுக்காக. 63 நாயன்மார்ல ஒருத்தர். அது மாதிரி திறமைகள் இருக்கும் இடத்திலே நம்ம தூண்ட தூண்ட அவருடைய அறிவாற்றல் வெளியில வரக்கூடிய பேச்சுக்கு சொல்லவில்லை. ஒரு 3 மாதத்துக்கு குறைந்தது இரவு மகனும் நிறுத்தாமல் பேசக்கூடிய வல்லமை மனப்பாட சக்தி கே நந்தினிடத்தில் இருக்குது. அது மாற்றுக்கிறது கிடையாது. உண்மையாவே அதை எல்லாருடைய ஆசீர்வாதம் அவங்க என்னைக்குமே நல்லா இருக்கணும் என்று ஒரு காரணத்துக்காக சொல்றேன்.